ஒன்பதாவது சந்திரன். சந்திர பகவான் பார்க்கடலில் இருந்து தோன்றியவராவார். இவர் சிவபெருமானின் சிரசில் இருந்து அவர் உட்கொண்ட ஆழகால விஷத்தின் கொடிய தன்மை பாதிக்காமல் சிவபெருமானை குளிர்விக்க உதவுகிறார். சந்திர பகவான் அமைதி மற்றும் காலத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றார். பத்தாவது அமிர்தம். மரணமில்லாத வாழ்க்கையை வழங்கும் விலைமதிப்பற்ற பொருள் அமிர்தமாகும். தேவர்களும் அசுரர்களும் அதை பெறுவதற்காக கடுமையாக போர் செய்தனர். இது ஆன்மீக தேடலில் இறுதியான வெகுமதியை குறிக்கும் அடையாளமாக கருதப்படுகின்றது. 11வது வருணி. தேவர்களுக்கு கிடைத்த அற்புதமான பொருட்களில் ஒன்று வருணி எனப்படும் மது. இது தெய்வீகத்தை குறிப்பதாகும். இது மகிழ்ச்சி, கொண்டாட்டம் மற்றும் வாழ்க்கையின் இன்பங்களை பிரதிபலிப்பாகும். 12வது பாஞ்சசன்யம். மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கும் புனிதமான சங்கிற்கு பாஞ்சசன்யம் என்று பெயர். இது அறிவிப்பதற்காக பயன்படுத்தப்படுவதாகும். இதன் ஒளி தீமையை விரட்டி வெற்றியை தரும் என நம்பப்படுகின்றது. இது தூய்மை மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றது. 13வது ஆழகால விஷம். பார்க்கடலை கடைந்த போது முதலில் வெளிப்பட்ட பொருள் ஆழகால விஷம்தான். இது அனைத்து உயிர்களையும் அச்சுறுத்தியது. இந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி தொண்டையில் அந்த விஷத்தை தாங்கி உலகத்தை காத்தார். கண்டத்தில் நீல நிறமான விஷத்தை தாங்கி நின்றதால் சிவபெருமானுக்கு திருநீலகண்டர் என்ற பெயரும் ஏற்பட்டது. இறைவனின் பெரும் கருணை மற்றும் பெரும் தியாகத்தை உணர்த்துவதாக இந்த விஷம் கருதப்படுகின்றது. 14 லக்ஷ்மி. செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றிற்கான தெய்வமாக மகாலட்சுமி தேவி பார்க்கடலில் இருந்து தோன்றினார். இவர் மகாவிஷ்ணுவை தன்னுடைய கணவராக அடைந்தார். இவர் அழகு, கருணை, மிகுதியின் அடையாளமாக கருதப்படுபவர். பக்தியும் நீதியும் உண்மையான செழிப்பிற்கு வழிவகுக்கும் என்பதை காட்டுபவராக மகாலட்சுமி தேவி கருதப்படுகின்றார். இதுவே பார்க்கடல் கடையப்பட்டதற்காக புராணங்களில் சொல்லப்படுகின்ற வரலாறு மற்றும் பார்க்கடலில் இருந்து தோன்றிய 14 வகை அற்புதமான ரத்தினங்களாகும். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.